சார் இப்போ பிசிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து பிளேயர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஹரியானா மகாராஷ்டிரா டீமை கம்பேர் பண்ணும்போது? பிசிக்கல் ஸ்ட்ரென்த் எல்லாமே நம்ம பண்ணத ஒர்க் அவுட்டை பொறுத்து தான் ஸ்ட்ரென்த் இதாகும். அதாவது நம்மளோட ஸ்பீடும் நம்மளுடைய வலிமையும் எப்படி வரும்னா நம்ம வேகம் இருந்தால் தான் அதை ஜெயிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நல்லா சாப்பிடணும் முதல்ல. அதாவது சாப்பாடு விஷயங்கள்ல இப்போ ரொம்ப இதா இருக்கிறாங்க. நாங்கள் அப்படி இல்லை, விளையாடுறதுக்காக நாங்கள் சாப்பிட்டோம். அதாவது போட்டி போட்டு சாப்பிடுவோம் எப்பவுமே. இப்போ 4 இட்லி சாப்பிடுவோம், நாங்கள் 40 இட்லி சாப்பிடுவோம் அந்த காலத்துல. அந்த அளவுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவோம். அதாவது இன்புட் எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி அவுட்புட் நம்ம வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி ஓடுவோம். நான் வந்து குறைஞ்சது ஒரு நாளைக்கு வந்து சின்ன வயசுல வந்து 7 கிலோமீட்டர் போனால் அப்புறம் 12 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடுவேன். அதே மாதிரி 15 ஸ்ப்ரிண்ட் அடிப்பேன். ஸ்கிப்பிங் போட்டாலும் 500 1000 போடுவோம். தண்டால் போட்டாலும் அப்படிதான் 100 500 தண்டால் போடுவேன். அதெல்லாம் வந்து என்னோட கை ஸ்ட்ரென்த்தை உண்டு பண்ணிக்கிறதுக்கு. ஸ்டெப் ஏறுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேகமாக ஏறி இறங்குவோம். ஒன்று ஒன்றுக்கும் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எப்படிங்க கயரில் இது ஏறாமல் பனைமரத்துலலாம் ஏறுவேன். நம்ம ஒர்க் அவுட்லாம் ஒவ்வொரு ஸ்டைலா வித்தியாசமா இருக்கும். அந்த அவங்களுக்கு நான் ஹரியானா பிளேயர்ஸ்க்கு வந்து நம்ம அந்த டைம்ல நம்மகிட்ட நிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்கள வந்து நம்ம ஃபைட் பண்ணி நம்ம வின் பண்ணோம் அந்த காலத்துல. ஹரியானா டீம்லாம் வந்து பஞ்சாப் போலீஸ் கூட பஞ்சாப் டீம் கூட நம்ம வந்து ஜெயிச்சிருக்கோம். பஞ்சாப் தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க. ஆர்மி டீம் எல்லாத்தையுமே நம்ம வந்து அந்த நேரத்துல வந்து எல்லாருமே காரணம் என்ன, நம்ம சீனியர்ஸ் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அவங்கள வந்து நம்ம வந்து ஃபீட் பண்ணோம், நம்ம அதே மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லி நம்ம நினைச்சோம். இப்போ அப்படி இல்லை. பசங்க வந்து நல்ல அதாவது அவனை நீங்க சொன்னது வந்து ஒன்னே அவன் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் கண்டிப்பா. இப்போ ஒரு அடிபட்டிருந்தா கூட பசங்க வந்து இப்போ உடனே வேற மாதிரி இருக்கு. நான்லாம் எந்த அடியுமே நாங்க வந்து 15 நாள் 20 நாளுக்குள்ள அது சரி பண்ணிட்டு விளையாடுறது என்ன உண்டோ அது கூட பார்ப்போம். சோல்டர் அடிபட்டிருக்கு, எனக்கு கை முறிஞ்சிருக்கு, ஆங்கில அடிபட்டிருக்கு, நீ அடிபட்டிருக்கு, எல்லாமே பட்டாலும் நாங்க வந்து 23வது வாரம் நாங்க வந்து விளையாட ஆரம்பிச்சிடும், ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா டாக்டர் இப்போ வந்து முன்னாடி வந்து வைத்தியர்கிட்ட தான் நாங்க போவோம். இப்ப எல்லாம் டாக்டர் கிட்ட போறாங்க. டாக்டர் வந்து கண்டிப்பா எப்பவுமே லேட்டா தான் அது அவங்களுடைய சுச்சுவேஷனை கரெக்டா சொல்லிடுவாங்க. இதை அவனை அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி ஆகாம உடனே ஒரு மாசம் கழிச்சு தான் ஓடணும்னா 1 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இதே இது நான் கை உடைஞ்சுல பழனிசாமி வந்து அவங்க பையன் குமாரனை 12வது நாள் எப்ப ஓடலாம் அசைக்காம ஓடன்னு சொன்னாரு. நான் 12வது நாளே ஓட ஆரம்பிச்சிட்டேன். அப்படி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு மோட்டிவா இருந்துச்சுன்னா அவன் கண்டிப்பா செஞ்சிருவான். நான் என்னோட ஜூனியர் பாய்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் சொல்றேன், இதெல்லாம் ஒழிஞ்சா உமால விளையாடலாம்டா அப்படின்னு சொல்லுவேன். அவங்க அதையும் உண்மையில எப்பவுமே அதை வந்து என்னோட அகாடமியில் இருக்க பசங்களும் சரி, நான் கேம்ப் எடுக்கச்சில உள்ள பசங்களும் சரி, ரொம்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ்ல அதிகமான விளையாட்டு வீரர்கள் வந்து என்கிட்ட கேம்ப்ல இருந்த பசங்க இருக்கிறாங்க.